பகல் நிலவுலாம் வந்து எடுக்கும்போதெல்லாம் மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனர் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் இல்லை, அதை வந்து விட்டே கொடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஃபில்மாக இருந்தாலும் தமிழில் அவர் வந்து அவருக்கு ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து அவர் நினைக்கிற பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. சேம் டைம் வந்து ஷூட்டிங்லாம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். சத்யராஜ் சாராக இருக்கட்டும், ராதிகா, கவுண்டமணி சார், எல்லாருமே அந்த படத்தில் முரளி, ரேவதி எல்லாருமே. அண்ட் மணி எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த டைமில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நல்லா இருந்தது மேக்கிங். பகல் நிலவு வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருந்தது. கமர்ஷியலாக வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த படம் வந்து கை கொடுத்தது. பட் ஆனால் மணிரத்னமுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடந்தது. அந்த பகல் நிலவு டைமில் சில என்னோடய அனுபவங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து இளையராஜா சார் பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தார். அவர்கிட்ட சாங்ஸ் வாங்குறதோ, அவர்கிட்டேருந்து இது வாங்குறதோ அந்த கட்டத்தில் ரொம்ப டஃப். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், மணி சாரை கூட்டிகிட்டு போய் மணிரத்னம்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னே இளையராஜா சார் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் எனக்கு ஷெட்யூலு, பட் எனிவே நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார் இனிஷியலாக. அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்னா நீங்கள் புது பையனை கூப்பிட்டு வரீங்க, எப்படி எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் ராஜா சார். நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இவர் ஷூட்டிங் போனார். ஷூட்டிங் போய் வந்து எனக்கு சாங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 சாங்கை நான் வந்து மணிரத்னன்ட்ட சொன்னேன், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா லெனின் சாரை வச்சு நான் எடிட் பண்ணி ராஜா சாரை காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஷெட்யூலில் இருக்கீங்க, ஏன்னா வந்து ராஜா சாரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 சாங்கை வந்து பிரசாத் இதுக்கு ஸ்டுடியோவுக்கு போனோம். போயிட்டு லஞ்ச் டைமில் ராஜா பார்க்க வைக்கலான்னு அமர் சார் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. நான் மேலே போய் லோட் பண்ணிவிட்டு ரோடெலாம் லோட் பண்ணிட்டு ஆப்ரேட்டர் கையில் பணத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்தேன். இவர் சாப்பிட்டுட்டு வந்தோடனே இளையராஜா சார் வந்து நான் போய் சொன்னேன், சார் வந்து இது மாதிரி சாங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துருங்க. இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு வந்து அமர் சாரும் பாஸ்கரும் கூட இருந்தார். ஒரு தடவை பார்த்துடலாமே, அந்த பையன் புது பையன் நல்லா எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு உள்ளே வந்தார். உள்ளே வந்து சாங் போட்டோம். இந்த ஃபஸ்ட் சாங்கும் போட்டோம், செகண்ட் சாங்கும் போட்ட உடனே வெளியே இருந்த ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் எல்லாரும் உள்ளே வந்து திருப்பி போட சொன்னாங்க ஒரு தடவை சாங்கு. பார்த்த உடனே ராஜா சார் சொன்னார், பரவாயில்லப்பா பையன் பிரமாதமாக எடுத்திருக்கான், ரொம்ப நல்லா டைரக்டர் அப்படின்னு அவர் வாயிலே சொன்னார். அது ஒரு அனுபவம்.